வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பீட்ரூட் ஜூஸை நம்ம எப்பொழுது எடுத்துக்கொள்ளணும், எந்த அளவு குடிக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். தினமும் அல்லது வாரத்திற்கு 3லிருந்து 4 முறை வந்து நீங்கள் 150 ml ஒரு 200 ml வரைக்கும் ஒரு சின்ன கிளாஸ் வந்து நீங்கள் குடிக்கிறதுன்றது வந்து போதுமானது தான். குடிக்கக்கூடிய நேரம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், அல்லது காலை உண்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிறது நல்லது. ஸோ அது யாருக்கு அப்படின்னா, இந்த உடற்பயிற்சி செய்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் எடுத்துக்குவாங்க. உடற்பயிற்சி செய்பவர்கள் பயிற்சிக்கு 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பீட்ரூட் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் சிறுநீர் அல்லது மலம் வந்து லேசான சிவப்பு நிறத்தில் வெளியேறலாம். இது வந்து தற்காலிகமானது, பயப்பட வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க, சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க மற்றும் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் மட்டும் மருத்துவனுடைய ஆலோசனையின் பேரில் தான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளணும், நீங்களாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோவரிங் பிளட் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட்டில் வந்து நைட்ரேட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது வந்து உடலுக்குள்ளே செல்லும் போது நைட்ரிக் ஆக்சைடாக இது வந்து மாறும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்த அழுத்தம் பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் அது இருக்கும்பொழுது நம்மளுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்கள்லாம் இறுக்கங்களாக இருக்கும். ஸோ அந்த இறுக்கங்களை வந்து நமக்கு விரிவடைய செஞ்சு சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால தான் வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் வந்து கணிசமான அளவில் நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட் ஜூஸில் வந்து இரும்பு சத்து, அந்த அயன் மற்றும் ஃபோலிக் அமிலம், ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாமே மிகுதியான அளவில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இரும்பு சத்து பற்றாக்குறையால் ஏற்பட்ட குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். ஸோ ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தப்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படும். இப்போ ஹீமோகுளோபின் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சரியான அளவில் கொடுக்கும். அதனால் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்குறோம். அதனால தான் நமக்கு இந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் எதுவும் இல்லாமல் உடல் பலவீனமாக போயிடாமல் சுறுசுறுப்பாக நம்ம இயங்குறோம். ஸோ அதுக்கு தான் நமக்கு இந்த ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்கறதுக்கு ஹீமோகுளோபின் இருக்குங்க இல்லையா, அந்த ஹீமோகுளோபினுடைய அளவை வந்து குறையாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு வழிவகை செய்யணும். அப்போ ஹீமோகுளோபின் எப்போ குறையாமல் இருக்குன்னா, ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி வந்து இரும்புச்சத்து பெற்றுக்கொண்டு நம்ம பராமரித்துக் கொள்வதன் மூலமாக ஹீமோகுளோபினுடைய அளவு குறையாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலமெல்லாம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடித்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுத்து ரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது. கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, லிவரை டீடாக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, நச்சுக்களை நீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பீடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் கல்லீரலில் கொழுப்புகளை வந்து படிகிறத முன்னாடியே தடுத்து ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு கல்லீரல், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவும் ஏற்படாமல் அதனுடைய செயல்பாட்டை நமக்கு வந்து சீராக்குது. ஸோ இதனால் கல்லீரலுடைய செல்கள் வந்து பழுதடையாமல் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் தன்னைத்தானே ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்ளும். கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள், நச்சு கழிவுகள் இது ரெண்டுமே அகற்றப்பட்டு கல்லீரல் அழற்சி நோய், கல்லீரல் வீக்கமெல்லாம் ஏற்படாமல் ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக மாற்றிக்கொள்வதற்கெல்லாமே நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம், பீட்ரூட் ஜூஸில் நீர் சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. ஸோ இது வந்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்த்து கொள்ளலாம். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சி ஊக்குவித்துக் கொள்ளலாம். ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்றுக்கொள்வதற்கு, இம்யூனிட்டியை வந்து நீங்கள் பூஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட்டில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும், சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று
வியாதிகள் இந்த மாதிரி வியாதிகள் போன்றவற்றிலிருந்து உங்களுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால் ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி புதுவிதமான ஒரு நோயெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அடிக்கடி நமக்கு வரக்கூடிய இந்த ஃபீவரு, அப்புறம் நமக்கு இந்த கோல்டு, இதெல்லாம் நமக்கு எதுவும் இருக்காது. ஹெட் ஏக்கு, தலைவலியெல்லாம் கூட நமக்கு எதுவுமே இருக்காது. தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸு, பீட்ரூட்டெல்லாம் சமைத்து உங்களுடைய உணவுகளை கூட எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.